A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their ages will be 375. Find their present ages. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேர்ள் வந்து அவங்களோட சிஸ்டரை விட டுவைஸ் அஸ் ஓல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டுவைஸ் அஸ் ஓல்டு அஸ் ஹர் சிஸ்டர். அதாவது இப்போ ஒரு சிஸ்டரோட ஏஜ் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேர்ளோட ஏஜ் வந்து என்னவாக இருக்குன்னா டுவைஸ்னால் 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ சிஸ்டர் 10ன்னா கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும் 20 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். 5 years hence. 5 years hence அப்படின்னா 5 years ஆஃப்டர். இப்போ இந்த கேர்ளோட ஏஜ் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். 5 years ஆஃப்டர் என்னவாக இருக்கும் 15. கரெக்டு தானே? சிஸ்டரோட ஏஜ் 10 அப்படின்னா 5 years ஆஃப்டர் வந்து 15 ஆயிரும். இப்போ கேர்ளோட ஏஜ் வந்து 20னா 5 years ஆஃப்டர் 25 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, 5 years hence the product of their ages will be 375. ஃபைண்ட் their present ages. ஸோ இதுதான் கொஸ்டின். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அட் ப்ரெசென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், 5 years hence அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அட் ப்ரெசென்ட்டில் சிஸ்டரோட ஏஜ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா டுவைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹர் சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது சிஸ்டரோட ஏஜை விட 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கே எக்ஸுனா கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும் 2x அப்படின்னு இருக்கும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இது கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பாருங்களேன், 5 years hence சிஸ்டரோட ஏஜ் எக்ஸு. அப்போ 5 years ஆஃப்டர் என்னவாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 5. கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும் 2x + 5. அப்படி இயர்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ 5 years hence the product of their ages will be 375 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும் 375. அதாவது x + 5 × 2x + 5 is equal to 375. இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய given statement. 5 years hence the product of their ages will be 375. 5 years hence அவங்களோட ஏஜ் இது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 375. இதுதான் given statement. இது கரெக்டாக பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 2 மார்க்கு. இது பண்ணிங்கன்னா ஒரு 3 மார்க். இது சால்வ் பண்ணால் we get 5 மார்க் கொஸ்டின்ஸ் கிடச்சிடும். ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். x × 2x 2x², x × 5 5x, 5 × 2x 10x, 5 5s are 25 is equal to 375. ஸோ சிம்பிளை பண்ணால் we get 2x², 5x + 10x ஆட் பண்ணிங்கன்னா 15x + 25. இந்த ப்ளஸ் 375 லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா -375 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2x² + 15x -375 + 20 டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணுறீங்க. இப்போ என்ன கிடைக்கும் -315 கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ இது சால்வ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இல்லை ஏதாவது ஒரு மெத்தடில் பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நார்மல் மெத்தட்லேயே பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 2 இருக்குது. அப்போ 2 × -350 மல்டிப்ளை பண்ணால் 235 70, அப்போ 700 கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் -700. சம் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான் வந்திருக்கு. 15. ஓகே, அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 35 20 இந்த 0க்கு இங்கே போட்டோன்னா 20 × 35 700 வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே, ஸோ 35 20 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ப்ராடக்ட் மைனஸ், சம் வந்து ப்ளஸ். சம் ப்ளஸ்னால் பிக் நம்பர் ப்ளஸ்ஸு, ஸ்மால் நம்பருக்கு மைனஸ். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 35 2s are 70, அப்போ 700 கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 35 - 20 15. ஸோ கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ 2x² ப்ளஸ் இந்த 15xக்கு பதிலாக இதை பிரிச்சுக்கிறோம். 35x - 20x -350 is equal to 0. இப்போ இந்த 2 டேர்ம் இந்த 2 டேர்ம் காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இந்த ரெண்டுலேயுமே எக்ஸ் தான் காமனாக இருக்குது. டேக் இட் அவுட் சைடு. வெளியில் எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், இதில் 2x கிடைக்கும். இதில் 35xல் எக்ஸ் எடுத்துச்சுன்னா 35 தான் கிடைக்கும். ஓகே, ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். 0 இருக்குது, 20 இருக்குது, இங்கே 350 இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே 10 காமனாக எடுக்க முடியும் இல்லையா? எஸ், 10 எடுத்துருவோம். ஸோ -10 எடுத்துருக்கோம். மைனஸ் எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் ரெண்டுமே ப்ளஸ் தான் மாறிடும். 10 காமனாக எடுத்தாச்சு. அப்போ 20ல் 10 எடுத்தாச்சுன்னா 2 10s are 20 இல்லையா? அப்போ 2 இருக்கும். அப்போ 2x. 350ல்
35 into 10 இப்போ 10 எடுத்துச்சுன்னா 35 இருக்கும். ஸோ இப்போ ப்ளஸ் 35 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராக்கெட்டில் பாருங்கள் இதுவும் சேமாக வந்துடுச்சா, வெளியில் எடுத்துருங்க. 2x ப்ளஸ் 35 எடுத்துட்டோன்னா ரிமைனிங் இதில் இருக்கிறது எக்ஸு, இதில் இருக்கிறது -10. So 2x plus 35 and x minus 10 is equal to 0. So from that 2x plus 35 is equal to 0 or x minus 10 is equal to 0. So இதில் இருந்து 2x is equal to minus 35, x is equal to minus 35 by 2 அப்படின்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா x is equal to 10 கிடைக்கும். அவ்வளோதான், ரெண்டு தான். பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இயர்ஸ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் வந்து மைனஸில் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் சொல்ல முடியாது இல்லையா, மைனஸில் வரவே வராது. அப்போ இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதுனா போதுமானது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 10. அப்போது எக்ஸுங்கிறது என்னவோ எடுத்திருக்கோம், சிஸ்டரோட ஏஜ் தான் எக்ஸு, கேர்ளோட ஏஜ் 2x. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தேர் ப்ரெசன்டேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்டேஜஸ் அப்படின்னா இதுதான் ப்ரெசன்டேஜ், இதோட ஏஜ் இந்த தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, the present age of sister, அவங்க தான் எக்ஸு. ஓகேவா, the present age of sister is equal to 10 years. எக்ஸோட வேல்யூ 10 years. the present age of the girl, இது வந்து பார்த்தீங்கன்னா 2xன்னு கொடுத்துருந்தாங்களா, அப்போ 2 into 10 20, அப்போ 20 years. அவ்வளோதான், சிம்பிள்.